செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். 2026 ஆண்டுக்காக முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்கான வாய்மூல கருத்து பதிவுகளை பெற்றுக்கொள்ளும் விசேட அமர்வு கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த அமர்வு இன்று காலை 8:30 முதல் மாலை 3 மணி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டுச் செய்திகள். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல் நடவடிக்கை அதன் இலக்குகளை எட்டியதை தொடர்ந்து நிறைவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். நாம் அமைதி வழியினையை விரும்புகிறோம். ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு சிறந்த உடன்படிக்கையினையை எதிர்பார்க்கிறார் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் செய்தியாளர்களிடம் கூறினார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் தொடரின் 48வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தியது. போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி டெல்லி கேபிட்டல்ஸ் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 155 ஓட்டங்களை பெற்றது. 156 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய சென்னை அணி 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.